தற்போதைய அண்மை செய்தி சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 11வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இடைநிலை ஆசிரியர்கள் பணி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 11வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்கள் வாயில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், அவர்கள் என்னென்ன கோரிக்கையெல்லாம் முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்? இது தொடர்பான முழு விவரங்கள். அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த பல ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். திமுக சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியான 311, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கடந்த 3 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பணி வரன்முறையை சரி செய்ய வேண்டும். 2009க்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியமும், அதே போல 2009ஆம் ஆண்டு முதல் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு குறைவான ஊதியமும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஊதியத்தை இணையாக வழங்க கோரி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலை அருகே இருக்கக்கூடிய மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை வட்டார அலுவலகம் அருகே இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 11 நாட்களாக தங்களது ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அவ்வப்போது தினம் செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவ்வப்போது 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில எத்தனை வழக்குகள் போட்டாலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தற்போது 11வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையான 311 இதுல அதாவது ஊதிய வரன்முறையை சரி செய்யப்படும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் தங்களது கோரிக்கை கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என அறிவித்திருந்தார். அதனை நம்பி அரசு ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தனர். தற்போது 4.5 ஆண்டுகள் ஆகியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய முறை களையப்படவில்லை. தொடர்ச்சியாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு அரையாண்டு தேர்வு விடுமுறையிலும் சென்னை அவர்களது நாட்களை போராட்ட களத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது கடந்த 11 நாட்களுக்கு முன்பு சென்னை வந்த இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தற்போது வரை அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. குறிப்பாக நேற்று ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 600க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை வழக்குகள் போட்டாலும் தங்களது கோரிக்கை நிறைவேறுவரை போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 11வது நாளாக இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா காந்தி இர்வின் பாலம் அருகே இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில ஆசிரியர்கள் அமர்ந்து வாயில் கருப்பு துணி கட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த போராட்டமானது நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். பல அரசு பள்ளிகள்ல, நடுநிலை பள்ளி, துவக்க பள்ளிகள்ல பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் வகுப்பு புறக்கணிப்பு, அதாவது பணி புறக்கணிப்பு செய்து அங்கே இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலகத்தை வாயிலிருந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்துகின்றனர். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் குறிப்பா அனைத்து பள்ளிகளையும் வகுப்புகளையும் புறக்கணித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த
சென்னையில் இருந்த இந்த போராட்டம் தற்போது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களையும் பரவி இருக்கிறது. தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரையாண்டு விடுமுறையின் போது நடைபெற்ற இந்த போராட்டம் பள்ளி துவங்கி 4 நாட்கள் ஆகியும் இடைநிலை ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு செல்லாமல் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையிலேயே இருப்போம் என தெரிவித்து தற்போது இந்த 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை விளம்பர திமுக அரசு அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. அதே போல அவர்களின் கோரிக்கை குறித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில இந்த 11வது நாள் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேரம் செல்ல செல்ல அதிகப்படியான ஆசிரியர்கள் இந்த பகுதிக்கு தங்களது வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வெனிதா, ராம்குமார், போராட்டம் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.